என் பேர்ல நீங்க தோசை சுட்டா நான் இன்னைக்கு காலைல 6 மணிக்கு எந்திப்பேன். சுட்டுட்டா நாளைல இருந்து காலைல 6 மணிக்கு நான் எந்திப்பேன். 5 மணிக்கு அடிக்கணும். சரி. எங்க பேரை காணோம். பேர் சுட்டதுக்கு அப்புறம் வரும். பாருங்க எல்லாரும் இந்த அதிசயத்தை பார்க்க ஆவலோட காத்திருக்காங்க. இதத்தான் அப்படியே கேட்க வேணுமான்னு நீங்க வேண்டாட்டு போறீங்க. பேர் எழுதுன தோசை. என்ன குழம்பு? சிக்கன். எப்படி அங்க வரு. இப்படிலாம் பண்ணவே கூடாது. என் பிள்ளைலாம் எந்திரிச்சு கல்யாணம் முடிஞ்சு போயிட்டு. நன்றி. என் பேர் எழுதுங்க முதல்ல. சமாளிக்கீங்க. பேர சுடக்கூடாதுன்னு பாக்க. இல்ல மேகி போதுறா வெளியில. ஐஸ் கேட்டியா? பேரை சுடக்கூடாதான். சாக்கு சொல்லலாம். இப்படி சொல்லக்கூடாது. இப்ப இதுல என் பேர் வரணும். என்னது ஐயே வரல. பேருக்கு மெயினா ஐயே. இது என்னது? வாங்க கிட்ட காட்டுங்க. இது என் பேரம். இது ஐயம். உனக்கு டாலர் செஞ்சிருக்கேன்டி. ஸ்டார் டாலர். இங்க பாரு டாலர். காலையில எந்த வீட்லயா தோசை மாவு வச்சு நட்டகாசம் நடக்குமா? இங்க பாரு ஸ்டார் டாலர். நெத்தி சுட்டி. ஐசிங்க ஏதோ ஒரு வேலைப்பாடு நடக்கு. சீக்கிரம் வா. மாவை வச்சு மட்டும்தான் எழுதணும். ஐயோ என்னவா பண்றீங்க? ஐஸ். இது சட்ட வியோகம். இப்படின்னா கிடையவே கிடையாது. இதெல்லாம் மாவு வச்சுதானே எழுதுறேன்னு சொன்னீங்க. அதில் ஊத்து. மாவு சரியா அரைக்கல. மாவெல்லாம் அரைக்கிறதுக்கு தண்ணியா இருக்குமா? கொஞ்சம் கேவலமா இருக்கு. நானா பரவாயில்லாம எழுதுனேன். என்னைய பார்த்து கல்ல மாவு எப்படி அரைப்பாங்க? மாவு மட்டும் குறை சொன்னீங்க. என் பேரை எழுதுறது இல்லைங்க. நான் எழுத கூட நீ தெரியாதுங்களா? பாட்டியும் பேத்தியும் பண்ற ஒரு அளப்பறைக்கு ஒரு அளவு இல்ல. அப்ப ஒழுமா அங்க அடுப்பு எரியெல்லாம் ஊத்திட்டு அடுப்பே பத்த வைக்கிறப்போ சொல்லலாம்ல. இப்படி இருக்காங்க. அதானே பார்த்தேன். ஏன் இவ்வளவு நேரம் ஆக்கி வைக்கல? சரி மாவு ஊத்துனனால வேகலை போலன்னு நான் நினைச்சேன்.